வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்த்தால மார்க்கெட் பிரகாசமா ஏறிட்டு 300 பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது. பயங்கர ஹைல இருந்தது. அங்கேருந்து அப்படியே கல்ல தூக்கி மேலேருந்து போட்ட மாதிரி போட்டாங்க கீழே. இதை போடுவான்னு கார்த்தாலே எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு எங்கேயோ வேலைக்கு போயிட்டு நான் லேட்டாக தான் பேசினேன். 3:30 மணிக்கு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படியே கல்லை தூக்கி போட்டான், பொத்துன்னு விழுந்துச்சு மார்க்கெட்டு. நான் பார்க்கச்ச 27 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஆனால் என்ன ஆகும்னா 15 மினிட்ஸ் ட்ரேடிங் விண்டோவில் போட்டு ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ்ன்னு காட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்கு. ஏறினா அப்பா ஏற்றினீங்களா வாங்கடா அங்கேருந்து தூக்கி கல்லை போட்டு அடிக்கிறான், மேலேருந்து கீழே விழுது. ஸோ மார்க்கெட்டை என்ன நீங்கள் கொஞ்சம் ஏற்றினாலே ப்ரெஷரில் மார்க்கெட்டை கீழே அடிக்கிறாங்க எஃப்ஐஐ. 2020 61,000 கோடி விற்றும் போதே 25% மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் 1,20,000 கோடி விற்று 10லேருந்து 11% கரெக்டாக இருக்குது. இன்னொரு 1,20,000 கோடி விற்றா என்ன ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எஃப்ஐஐ விற்றுட்டே இருக்கிறான். குளோபலி எல்லா மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது. டெஃபினட்டாக இந்த மார்க்கெட்டும் இப்படி தான் இருக்கும். நேற்று டெஸ்லா மட்டும் 5.6%னால நாஸ்டாக் பயங்கரமாக மேலே தூக்கிடுச்சு. கூகுள் மேலே ஆன்டி ட்ரஸ்ட் கேஸில் குரோமை தனியாக விற்கணும் அப்படின்னு ஒரு ரூலிங் கேட்டிருக்காங்க. இது ப்ராக்டிகலி பிரேக்கிங் அப் தி கம்பெனி. இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு கேஸு. பட் அது மார்க்கெட்டில் $1 தான் விழுந்திருக்குது. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட்டும் பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆல்ரெடி அங்கே யார் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரியாக இருப்பாங்க, அந்த 2 பேர் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணவங்க குஸ்தி போட்டுட்டு இருக்கிறான். இதுக்கு நடுவில் இல்லை எலான் மஸ்க் வேற ஒப்பீனியன் சொல்கிறான். அதோட சமயத்தில் அந்த அட்டார்னி ஜெனரலாக அவரை நாமினேட் பண்ணவரை மேலே ஏதோ கேஸுன்னு சொல்கிறாங்க சில பேர். அதனால பல விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது அங்கே ஆல்ரெடி கன்ஃபியூஷன் லைஸாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. இன்னைக்கு தங்கம் குப்புன்னு ஏறிடுச்சு. 70 ரூபா ஏறி 7,065 இருக்குது. 7,065. 24 கேரட் கோல்டு 7,707 போயிடுச்சு. ஸோ 2 நாளில் ஒரு கொஞ்சம் ஏற்றம் பார்க்க முடிஞ்சது. அதனால தங்கம் இது ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம நினைக்கணும். கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் தங்கம் ராக்கெட்டில் ஏறும். ஏன்னா அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணி ரேட் கட் இருக்கும். அதே சமயத்தில் சென்ட்ரல் பேங்க்கும் வாங்குவாங்க. அதனால் கோல்டு புது ரெக்கார்ட் அடிக்கும்னு சொல்கிறாங்க. நாம் 3,500 வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கோல்டு லோனை பற்றி பேசுவோம். இன்றைக்கி கார்த்தால இப்போ என்ன தெரியாது என்னென்னு. கார்த்தால மணப்புறம் இந்த நியூஸை பார்த்து 3% அப்பாச்சு. ஆர்பிஐ என்ன சொல்கிறான்னா மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரியும் நீங்கள் கோல்டு லோன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கம்பெனிக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியெல்லாம் அந்த ஆர்டரை ஏற்றுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டும் லான்ச் ஆகும். லோன் டு அசெட் வேல்யூ ரொம்ப கடுபடு பண்ணியிருக்கீங்க. அதாவது தங்கத்தின் வேல்யூவில் 70% 75% ஆர்பிஐ சொன்னதுக்கு மீறி நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க. அந்தந்த எல்டிவி மானிட்டரிங் சரியில்லை, டியூ டிலிஜென்ஸ் சரியாக பண்ணல, எண்ட் யூஸ் மானிட்டரிங் பண்ணலை அப்படின்னு ஆர்பிஐ சொல்லுது. பட் தங்கம் விலை ஏற ஏற இந்த கோல்டு லோனோட பிஸ்னஸ் ஏறும். நேற்று ரெக்கார்ட் டேட்டு $2 ஷேருக்கு $1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க மணப்புறம். 50% டிவிடெண்ட்டு. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஷேர்ஸ் இருக்கோ அதில் $1 வரும். நம்மளுக்கு முத்தூட்டும் நல்ல பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். 1,40,000 கோடி ஜுவல்லரி லோனாக கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 50% ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 50% ஜாஸ்தியானது எக்ஸ்ட்ரா கோல்டு வச்சதுனால மட்டும் இருக்காது. கோல்டு விலையே 30-35% ஏறினதில் வந்திருக்கும். அதனால் இந்த தங்கம்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். நம்ம கரெக்டாக மணப்புரத்தை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம், முத்தூட்டை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இது மாதிரி சின்ன சின்ன பேங்க் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு ஒரு செட்பேக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அப்பீல் போட்டிருந்தாங்க. பிரெஸ்ட் கேன்சர் அவங்களோட ட்ரக்கை டெல்லி ஹைகோர்ட் நீங்கள் அதை விற்க முடியாதுன்ட்டாங்க. ஹாஃப்மேன் அப்படிங்கிற ஒரு ஸ்விஃப்ட் கம்பெனி இவங்க லான்ச் பண்ணுற பிரெஸ்ட் கேன்சர் ட்ரக்குக்கு எங்கள்கிட்ட தான் பேட்டன்ட் இருக்குது, எங்கள் ட்ரக் பேட்டன்ட்டை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது, அதனால இதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, கேஸை ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்க, இப்போதைக்கு இன்ட்ரீம் ரிலீஃப்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று குமாரமங்கலம் பிர்லா என்ன சொன்னார்னா, நான் ஆல்ரெடி $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நியூ ஏஜ் பிஸ்னஸில் நான் க்ரோ பண்ணணும்னு. பேசிக்லி இது என்ன மேட்டர்னா, சிமெண்ட்டு, ஹிண்டால்கோ அந்த அலுமினியம் பிஸ்னஸ்ஸு இதில் தான் பெருசாக லாபம். அவரோட கன்சியூமர் ஃபேஸிங் ஃபேஷன் பிஸ்னஸ்ஸு, அவரோட மற்ற ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸு, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்லாம் பெருசாக படுத்துருச்சு. இப்போ நான் $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி பெயிண்ட் பிஸ்னஸ்லேயும் ஜுவல்லரி பிஸ்னஸ்லேயும் பெருசாக இறங்க போகிறேங்கிறாரு.
இந்த சமயத்தில் கிராசிம் அவரோட ஹோல்டிங் கம்பெனியோட ப்ராஃபிட்டு 60% குறைஞ்சிருக்கு. ஏன்னா பெயிண்ட்லேயும் சிமெண்ட்லேயும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து கிராசிம் நியூஸு. 60% ப்ராஃபிட் டவுனு. அவர் நான் $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ட்டார். இவ்வளோ $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறவர் ஏன் வோடஃபோன் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணி வோடஃபோன் ஐடியாவை காப்பாற்றலாமே, ஏன் வோடஃபோன் ஐடியாவை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாருங்கிற கேள்வி யாரெல்லாம் ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க மனசில் இந்த கேள்வியெல்லாம் இருக்கும். ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்னு ஒரு புது பிராண்டு, இது புல்லட்டோட ஒரு சப் பிராண்டாக கொண்டு வராங்க ராயல் என்ஃபீல்டில். இது எக்ஸ்க்ளூசிவாக மோட்டர் சைக்கிள் மட்டும் பண்ணுமா. முதல் மோட்டர் சைக்கிள் வந்து 5,90,000 ரூபாய்க்கு போடுவாங்க, $7,000. இது குளோபல் ப்ரைஸ் ட்ராக் வந்து $7,000. இந்த ஃப்ளையிங் ஃப்ளீங்கிறது வந்து ஒரு லைட் வெயிட்டு மோட்டர் சைக்கிள். இது சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. இது ஒரு 6 லட்ச ரூபாய் இருக்குது. இந்த டிவிஎஸ் பில்டு பண்ண BMW CEO 02 அப்படின்னு ஒரு வண்டி இருக்குது, எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள். $5,300 இந்தியாவில் இருக்குது. ஃபைனலி அவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை இறக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வண்டி வந்துருச்சு மார்க்கெட்டில். இந்த ஜி வந்து சோனியோட மர்ஜ் பண்ணுறேன், இதில் நிறைய பல இஷ்யூகள் இருக்குது அப்படின்னு கிளப்பின்ட்டு இருந்தாங்க. இதில் வந்து கோயங்கா எலெக்ஷன் தோற்றுருவாருன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு அதில் வெறும் 4% தான் ஜீல ஷேர் இருக்குது. பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் வந்து எல்ஐசி, அதுக்கப்புறம் 2 மியூச்சுவல் ஃபண்டு 4% வச்சுருக்காங்க. இவர் மேனேஜிங் டைரக்டர் ஆனோன்னா 70% கிட்ட ஓட்டு வாங்கணும். அது வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் மேனேஜிங் டைரக்டர் இல்லை, நான் வெறும் சிஇஓவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த போன வருஷமே இந்த கம்பெனி மோசமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது 23 கோடி ரூபா சம்பளமும் 5 கோடி ரூபா ஸ்பெஷல் பேமெண்ட்டும் வாங்கியிருக்கிறாரு. இந்த கம்பெனி வந்து சரியாக இல்லை, நடக்கலை. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. கம்பெனியில் அவங்கள கண்ட்ரோலில் இல்லை. இது வந்து எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒருத்தர் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சிஐசி அப்படின்னா நீங்கள் வந்து ஹை அண்டு டூ பிக் டு ஃபெயில் கம்பெனி நீங்கள் லிஸ்ட் பண்ணணும், நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்கன்னு ஆர்பிஐ சொன்னாங்க. மார்ச் எண்ட்லேயே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாடா ஸ்டன்ஸு நாங்கள் கடனெல்லாம் குறைச்சிட்டோம், நாங்கள் ஜீரோ டெட் கம்பெனியாக மாற போகிறோம், அதனால் எங்களை ஐபிஓ கொண்டு வர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஆர்பிஐ வந்து இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கலை. அதனால் இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்டும் பண்ணாமல் பாஸும் பண்ணாமல் ஆர்பிஐ வச்சுருக்குங்கிறது தான் ரிப்போர்ட்டு. ஸோ திரும்பி ஒரு ஸ்பெக்குலேஷன், இந்த ஐபிஓ வருமா வராதான்னு. இது எப்படி ஆகும், அப்படி வந்தாலும் இவங்க டூத் அண்ட் நெயில் இதை ஃபைட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டீல் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப சைக்ளிக்கல் பிஸ்னஸாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைக்ளிக்கல் பிஸ்னஸை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக 2 புது மெட்டீரியல் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 மெட்டீரியல் வந்து 10% ஆஃப் டோட்டல் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணும் 2025க்குள்ளே. அண்டு நாங்கள் 200 ரிசர்ச்சரை போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்கிறோம். 40 இன்ஸ்டியூட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸை இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1 பேர் வந்து ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ் பாலிமர் காம்போசிட் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து கிராஃபின் அப்படிங்கிற ஒரு நியூ மெட்டீரியல். மந்த்ஸ் லான்ச்டு குயிக்காக 10% ஆஃப் டர்ன் ஓவர் ஆகும், போக போக இது ஏறும். ஸோ ஸ்டீலோட சைக்ளிக்கல் பிஸ்னஸை இது கவுண்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை வாங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போவும் ட்ரம்ப்புக்கு பின்ங்கிற மாதிரி இன்னும் லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கலாம், மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அடுத்த வருஷம் திரும்பி கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிற மாதிரி அது ஏறிடும். அதனால் இன்னும் நீங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். மார்க்கெட்டு டெட் கேட் பவுன்ஸ் 300 பாயிண்ட் ஏறிது. இன்றைக்கி அது 300 பாயிண்டில் தாங்கிடும்னு நினச்சேன், தாங்கலை, பொத்துன்னு போட்டாங்க, கீழே விழுந்துடுச்சு. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு உதவி செய்யணும். பைசா போல்தா ஹைன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஹிந்தி தெரியும்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.